நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் இன்று திருக்கார்த்திகை தீபம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கார்த்திகை தீபமானது கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படுகிறது. தீபம் ஏற்றுவதற்கான கொப்பரையானது பூஜை செய்யப்பட்டு அடிவாரத்திலிருந்து மலை உச்சிக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. கொப்பரையில் நெய் நிரப்பப்பட்டு காடா துணியால் ஆன திரியானது தயார் செய்யப்பட்டு தீபம் ஏற்றுவதற்கு தயார் நிலையில் உள்ளது. அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற அரஹர கோஷத்துடன் வெடியில் முழங்க பட்டாசு வெடிக்க திருமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. ஜோதி ரூபமாய் அண்ணாமலையாரின் கண்கொள்ளா காட்சி நாமும் கண்டு மகிழ்வோம். அண்ணாமலையாரின் ஜோதி ரூபத்தை தரிசித்து வாழ்வில் வளம் பெறுவோம். இந்த மகா தீபமானது ஒரு வாரம் வரை தொடர்ந்து எரியும். அதன் பிறகு அதன் சாம்பலை சேகரித்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அண்ணாமலையாரின் ஜோதி ரூபத்தை காண்பதே கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. நாமும் அக்கண்கொள்ளா காட்சியை கண்டு இன்புறுவோமாக. வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் 5 நிமிடமே காட்சி தரும் திருக்கார்த்திகை தினத்தன்று காட்சி தரும் அர்த்தநாரீஸ்வரரின் தரிசனம். வருடத்திற்கு ஒரு முறை திருக்கார்த்திகை அன்று காட்சி தரும் அர்த்தநாரீஸ்வரருக்கு அபிஷேகம் நடைபெறும் சிறப்பு காணொளி. அர்த்தநாரீஸ்வரரின் அபிஷேக காட்சி. அண்ணாமலையாரின் ஜோதி ரூபம் கண்கொள்ளா காட்சி தத்ரூப காட்சியை நாமும் கண்டு அண்ணாமலை தாயாரின் அருள் பெற்று வாழ்வில் வளம் பெறுவோம். அண்ணாமலையாருக்கு அரோகரா.